ஹைப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை, அதனால் காலையில் எழுஞ்சி குளிச்சுட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பூஜை சாமான் தேய்க்கிறது அது இது நிறைய வீடு துடைக்கிறது அது இதுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆடி கிருத்திகை நமக்கு இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்ப்போமா? முதல் வேலை வெளியே இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு, கோலமும் போட்டு முடிச்சாச்சு. கிருத்திகைன்றதுனால ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு கோலமும் போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த இடத்த லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணணும். வெளியே கதவுக்குள்ளே வாசலுக்குள்ளே போகும்போது இது மாதிரி வெளியே காமதேனு, பிள்ளையார், பாபா இதெல்லாம் வச்சுருப்பேன். மணி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். சரி, இப்போ வந்து முக்கியமான விஷயம், லஞ்சுக்கு வந்து படைக்கிறதுக்கு வந்து வடையும் பாயசமும் செய்யணும். வடை வந்து எங்கள் வீட்டில் எப்போ செஞ்சாலும் 2 வடை செய்யணும். ஏன்னா ஒருத்தருக்கு உளுந்த வடை பிடிக்கும், ஒருத்தருக்கு கடலப்பருப்பு வடை பிடிக்கும். சரி, ஊற வச்சாச்சு. இப்போ பூஜை சாமானெல்லாம் எடுத்து ஊற வச்சு தேய்க்க வேண்டியது தான். ஆல்ரெடி இந்த விளக்கை எடுக்கும்போதே பார்த்தா பளிச்சுன்னு தான் இருக்கும். ஆனாலும் அதை அப்படியே விட முடியாது, விளக்க தான் செய்யணும். சரி, இப்போ இந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணலாமா? பெருமாள் வந்து அந்த பக்கம் இருந்தாங்க. இங்கே ஒரு ஸ்டாண்டு இருக்கும், அங்கே இருந்தாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டாண்டை எடுத்து கழுவிட்டு அதில் வந்து வார்னிஷ் அடிக்கலான்னு சொல்லிட்டு கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னும் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வார்னிஷ் அடித்தா புதுசு மாதிரி சூப்பராக ஆயிரும். இப்போ வந்து அந்த கபோர்டில் இருந்த பித்தளை சாமான், ஃபில்ட்ரு, குத்து விளக்கு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம விளக்க வேண்டியது தான். இப்போ வந்து இது கூட வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எலுமிச்சம்பழம் தோல் போடுவேன். புளி ஊற வச்சு எடுத்து வைப்போம் இல்லையா, புளிஞ்சிட்டு அதையும் எடுத்து வச்சு தேய்ச்சோம்னா விளக்கு பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த இதில் வந்து ஃப்ரிட்ஜில் புளி வந்து கரைச்சி சேர்த்து வச்சுருப்பேன். அதையும் சேர்த்துக்கலாம், எலுமிச்சை தோலையும் சேர்த்துக்கலாம்ப்பா. சில நேரம் எலுமிச்சை கொதிக்க வச்சதை சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து கொதிக்க வச்சது இல்லை, அதனால் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு அந்த தோலை தூக்கி போடாதீங்க, அப்படியே வச்சுருங்க. இப்போ சூப்பராக விளக்கியாச்சு. மெயினான விஷயம், சீயக்காய் இருந்தது. சீயக்காய் அதில் கொஞ்சம் சபீனா போட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தேய்ச்சாலே பளபளன், ஸ்ட்ரெயினே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக தேய்ச்சிட்டேன். பளபளன் வேற தேய்ச்சிட்டேன். எப்பவும் தேய்க்கிறதோட இந்த வாட்டி கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்ததுப்பா. இப்போ இதெல்லாம் சூப்பராக தொடச்சி எடுத்து வச்சாச்சு. குத்து விளக்குமே விளக்கியாச்சு. குத்து விளக்குமே பளபளன்னு சூப்பராக இருந்தது. கொஞ்சம் மெனக்கெட்டு தேய்ச்சோம்னா பளபளன்னு தான் இருக்குது. சரி, இப்போ அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம். இப்போ இங்கே இருக்கிற அந்த பூஜை சாமான்லாம் தேய்ச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே அடிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. இன்றைக்கி வந்து பூஜை சாமான் எதையுமே மிஸ் பண்ணலை, எல்லா சாமானையுமே எடுத்து தேய்ச்சாச்சு. சில நேரம் பக்கத்தில் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இந்த மாதிரி வரும்போது, பக்கத்தில் வியாழக்கிழமை வரும்போது ஒரே நாளில் எல்லாத்தையுமே தேய்ச்சிருவேன். சரி வாங்க, இதுக்கெல்லாம் இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு அடிக்கிடலாமா? இப்போ சூப்பராக மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு எல்லாம் வச்சாச்சு. பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு தான் நடுவில் சமையல் வேலை நடக்கும். அத்தை சமைப்பாங்க, நான் காயெல்லாம் அரிஞ்சு கொடுத்துருவேன் நான். இப்போ நான் இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது அத்தை சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விளக்கு திரிப்பொடி எல்லாம் ரெடியாக இருக்கு இல்லையா. இப்போ வந்து வார்னிஷ் அடித்து காஞ்சிருச்சுப்பா. வார்னிஷ் அடித்து ஒரு 1 ஹவரில் காஞ்சிருது. நான் வந்து இதை அடிச்சுட்டு தான் பூஜை சாமான் தேய்க்க போனேன். இப்போ வந்து பெருமாள் அங்கேயே இருக்கிறதுனால அங்கேயே எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டேன், சரி அங்கேயே இருக்கட்டும், முருகர் பக்கத்துலேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டேன். விளக்குமே ஓம் விளக்கு தான். இப்போ பூஜைக்கு எல்லாமே தயாராகி விளக்கெல்லாம் ஏற்றி சூப்பராச்சு. இப்போ படைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, முருகர் வச்சுருக்கேன், பெருமாள் வச்சுருக்கேன், இந்த பக்கம் சாய்பாபா வச்சுருக்கேன், இந்த பக்கம் மலேசியா முருகர் வச்சுருக்கேன். அப்புறம் பாபா வந்து இங்கே பாபா இன்னும் இந்த இடத்துல 3 பாபா இருக்காங்க. ஏதோ ஃபுல்லாக நிறைவாக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ இங்கே வந்து அம்மன் எல்லாம் தனியாக வச்சு அவங்களுக்கு தனியாக விளக்கு வச்சுருக்கேன். ஆளாக்கு வச்சு அதில் அரிசியை போட்டு அன்னபூரணி வச்சுருக்கேன். அம்மன் வந்து மூகாம்பிகை எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வராகி அம்மன் எல்லாருமே இருப்பாங்க. அப்புறம் சிவன், நடராஜர், ஐயப்பன் இதெல்லாமே இருக்காங்க. நல்லா வந்து எப்பவுமே வியாழக்கிழமை நல்லா இருக்குன்னா கிருத்திகை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கிருத்திகை முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கும்பிடுவோம் நம்ம. இன்னைக்கு வந்து கிருத்திகைக்கு என்னென்ன சமைச்சோன்றதையும் நம்ம பார்த்துருவோம். படைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வைப்போமா? நான் வந்து வீடியோ ரொம்ப ஸ்லோவாக, எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் ரொம்ப ஸ்லோவாக எடுத்துக்கிட்டு இருந்தேன்.
இப்போ இந்த பக்கம் வந்து குலதெய்வம் பெரியநாயகி அம்மன் வச்சுருக்கேன். அப்புறம் குலதெய்வம் வந்து கோட்டைவால் ஐயன் உமரிக்காடு அவங்களையும் வச்சுருக்கேன். என்னோடய ஃபேவரேட்டான மூகாம்பிகையும் இருக்காங்க. சரி வாங்க முதல்ல படைச்சிடலாம். நம்ம வீட்டிலே வாழை மரம் இருக்கிறதுனால வாழை இலை அரிஞ்சு வச்சாச்சு. நான் இலைக்கு கீழே ஒரு புது தட்டு, எப்போவுமே ஒரு வாழை இலை தட்டு ஒன்று வச்சுருப்பேன். அதுக்கு மேலே தான் நான் வந்து இலையை போட்டு பரிமாறுறது படைக்கிறது. இப்போ வந்து சூப்பராக சூடாக சாதம் போட்டுட்டு மசால் வடை, உளுந்த வடை, கொஞ்சமாக ஜவ்வரிசி சேமியா போட்ட பாயசம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தான். காய் ஒரே ஒரு காய் தான், பீட்ரூட் பொரியல் மட்டும்தான். உருளைக்கிழங்கு காய் வேறு எதுவுமே செய்யலை. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். இன்னைக்கு முருகருக்கு படைக்கிறதுக்கு நம்ம இந்த அளவு தான்ப்பா செஞ்சோம். மண் சட்டியில். இந்த சட்டி வந்து வெஜிடேரியன் சமைக்கிற சட்டி. கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமெல்லாம் அந்த மாதிரி பாத்திரத்தில் செய்வோம். சமையல் ஃபுல்லாகவே அத்தை தான் செஞ்சாங்க. வடையும் பாயசமும் நான் செஞ்சுட்டேன். காயும் இதுவும் அத்தை செஞ்சாங்க. இப்போ நமக்கு பெரியவங்க இந்த மாதிரி சமைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. மற்ற வேலை பார்க்கும்போது அவங்க சமைச்சிடுறாங்க. இப்போ வாங்க சாமிக்கு படைச்சிட்டு காக்காக்கும் வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான்ப்பா. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.